நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். நான் செந்தில். மக்கச்சமூகம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை ஆக்கப்பூர்வமாகவும் ஆதாரத்தோடும் விவாதித்து வரும் இந்த கேள்வி நேரத்தின் இன்றைய அமர்வில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருளை நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்றே சொல்லலாம். இலங்கை அதிபர் தேர்தல் நேற்று முதலே நாம் அதை தொடர்ந்து அது தொடர்பான செய்திகளை ஃபாலோ என்று சொல்வார்கள். அதை பின்தொடர்ந்து அந்த செய்திகளினுடைய ஒவ்வொரு மாற்றத்தையும், செய்திகளினுடைய ஒவ்வொரு நிமிட நேரத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்களையும் உங்களுக்கு நியூஸ் 7 தமிழ் அளித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் மைத்ரிபால சிறிசேனா எதிர்பார்த்தது போலவே அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். தொடர்ந்து பல்வேறு சர்வதேச ஊடகங்களும் கடைசி சில மணி நேரங்களில், கடைசி சில நாட்களில் ராஜபக்சேவிற்கு அங்கே மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. மைத்ரிபால சிறிசேனா புதிய அதிபராக தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லி வந்த நிலையில் அது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தளத்தில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். மைத்ரிபால சிறிசேனாவினுடைய பதவியேற்பு என்பது, புதிய அதிபராக அவர் வந்திருப்பது அப்படிங்கிறது இந்திய இலங்கை உறவில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும், இலங்கையில் வாழக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு பிரச்சனைகளுக்கு என்ன விதமான தீர்வுகளை ஏற்படுத்தக்கூடும் என்ற பல்வேறு தளங்களில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு சிறப்பு விருந்தினர்களும் இணைகிறார்கள். இலங்கை அதிபராக மைத்ரிபால சிறிசேனா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். இது என்ன மாதிரியான மாற்றங்களை இந்திய இலங்கை உறவுகளுக்குள் ஏற்படுத்தும், இலங்கை தமிழர்களுக்கு இது என்ன மாதிரியான அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற பல்வேறு தளங்களில் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோடு அரங்கில் இது குறித்து விவாதித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக 3 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கின்றார்கள். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு வேல்முருகன் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த முன்னணி தலைவர்களில் ஒருவரான திரு திருச்சி வேலுச்சாமி நம்மோடு இணைகிறார். அவரையும் வரவேற்கலாம். வணக்கம் சார். அரசியல் விமர்சகர், கல்வியாளர் முனைவர் ராமசுப்ரமணியன் நம்மோடு இணைகிறார். அவரையும் வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். கோவையிலிருந்து நேரலையில் நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தை சார்ந்த மூத்த முன்னணி தலைவர்களில் ஒருவரான திரு SR சேகர் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவருக்கும் நாம் வணக்கம் தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். திரு சேகர் வணக்கம். நாம் இந்த விவாதத்தை தொடங்கலாம். அடிப்படையில் வேல்முருகன் உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மைத்ரிபால சிறிசேனாவினுடைய வெற்றி அப்படிங்கிறது இந்திய இலங்கை உறவுகளுக்குள் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும், இலங்கை தமிழர்களுக்கு என்ன மாதிரியான, அவருடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்ற பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. அடிப்படையில் உங்களுடைய பார்வை, மைத்ரிபால சிறிசேனாவுடைய வெற்றி குறித்து உங்களுடைய பார்வையை சுருக்கமாக பதிவு செய்யுங்கள். நாம் விரிவாக விவாதிக்கலாம். என்னை பொறுத்தவரையில் நேற்று நாம் இரவு விவாதத்தில் 2 மணி நேரத்திற்கு மேலாக விவாதித்தது போல், நிச்சயமாக ராஜபக்சேவுக்கு மைத்ரிபால சிறிசேனாவுக்கு எந்தவித ஒரு வேறுபாடும் இல்லை என்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். அதற்கான காரணம், கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், சந்திரிகா அவர்கள் அதிபர் தேர்தலை போட்டியிட்ட போது தமிழர்கள் மிகப்பெரிய அளவிலே சந்திரிகா அவர்களை தூக்கி வைத்து கொண்டாடினார்கள். சந்திரிகா வலையில் சந்திரிகா புடவையெல்லாம் விற்கப்பட்டன. தமிழர்களும் வாங்கி மகிழ்ச்சியோடு அணிந்தார்கள். அவர்கள் பிற்காலத்தில் என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். அப்புறம் மிதவாதி என்று சொல்லப்பட்ட அன்றைய திரு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் திரு கருணா அவர்களை வேடுப்பிள்ளை பிரபாகரன் வந்து பிரித்து அங்கு அந்த சிங்கள பேரினவாத அரசுக்கு ஆதரவாக எப்படி தொந்த இனம் அழிவதற்கு காரணமாக இருந்தார் அல்லது இனத்தை காட்டி கொடுத்தார் என்பது உலகறிந்திய செய்தி. அதுபோல்தான் இன்றைக்கு இவர் ஒரு மிதவாதியாக இன்றைக்கு உலக மக்களால் இல்லை தமிழர்களால் அல்லது இங்கே இருக்க ஊடகங்களால் சித்தரிக்கப்படுகின்றார். என்னை பொறுத்தவரையில் இவர் மிதவாதியே கிடையாது. ராஜபக்சே மிகப்பெரிய கொலைகாரர் என்று சொன்னால் அடுத்த இடத்தில் வைத்து பார்க்கக்கூடியவர் தான் இன்றைய புதிய அதிபர் அவர்கள். காரணம், அவர் தலைமை அமைச்சராக அதிபராக இருந்தார் ராஜபக்சே, இவர் அங்கு பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தார். அல்லது ராஜபக்சே வெளிநாடு பயணம் செய்கின்ற போது அந்த இனப்படுகொலை செய்வதற்கான காரணமாக இருந்தவர்களில் ஒருவர் தான் இவர். பெரிய அளவிலான மாற்றங்கள் இருக்காது. கண்டிப்பாக எந்தவித ஒரு மாற்றங்களும் இருக்காது. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் ஏதோ இங்கே தமிழர்களுக்கு ஒரு விடிவு பிறப்பது போலவும் அவர்களுக்கு ஒரு மாற்றம் வரப்போவது போலவும் ஒரு எண்ணத்தை அல்லது ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிவார்களை தவிர, ஆனால் தமிழர்களுடைய அந்த அபிலாஷைகள் என்று சொல்லக்கூடிய அவருடைய நியாயமான கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படாது. காரணம், அவரே தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் தெளிவாக சொல்லியிருக்கார், நான் முதல்ல ராணுவத்தையே நான் விலக்கிக் கொள்ள மாட்டேன்னு சொல்லக்கூடியவர் எப்படி அந்த மக்களுக்கு அடுத்த சுற்றுகளை இன்னும் விரிவாக விவாதிக்கலாம். திரு SR சேகரிடம் அவருடைய கருத்துக்களை கேட்டுவிட்டு உங்க 2 பேர்ட்டையும் வர்றேன். பாஜகவின் சார்பாக, ஏன்னா இன்றைக்கு மத்திய அரசு, பாஜக தலைமையிலான மத்திய அரசு ஆட்சியில் இருக்கின்றது அப்படிங்கிற அடிப்படையில் இந்திய இலங்கை உறவில் மைத்ரிபால சிறிசேனாவினுடைய வரவு அப்படிங்கிறது, இலங்கை அதிபராக அவர் பதவியேற்றிருப்பது அப்படிங்கிறது என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும்? பாஜகவினுடைய பார்வை, மைத்ரிபால சிறிசேனாவினுடைய வெற்றி குறித்து பாஜகவினுடைய பார்வை என்னவாக இருக்கிறது சேகர்?
இல்லை, இப்போ இலங்கையிலே ஒரு புதிய அரசியல் மாற்றம் உண்மையிலே நிகழ்ந்திருக்கிறது. அதாவது ஒரு விஷயத்தில் ஒரு முட்டுக்கட்டை ஏற்பட்டு அதில் தீர்வுகள் ஏற்படாத போது ஒரு புதிய மாற்றம் ஏற்படுகின்ற போது அதை ஒரு ஆப்டிமிஸ்டாக ஒரு பாசிட்டிவாக நாம் எடுத்துக்கொண்டு வரவேற்பது தான் ஒரு அரசியல் ரீதியான புத்திசாலித்தனமான முடிவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ இந்த தேர்தல் ரொம்ப சார்க் நாடுகளிலே மிகவும் எதிர்பார்க்கப்பட்டது, குறிப்பாக இந்தியாவில் அதிகமாக எதிர்பார்க்கப்பட்டது. அதாவது ராஜபக்சே மிக அதீதமான நம்பிக்கை கொண்டு 2 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தேர்தலை நடத்தியிருக்கிறார். நடத்துகின்ற போது தமிழகத்திலே சொன்ன மாதிரி அரசியல் எதிரிகளே என் கண்ணுக்கு தெரியவில்லை என்கின்ற சொல்லுகிற மாதிரி கேண்டிடேட்டே இல்லாத ஒரு சூழ்நிலை ஸ்ரீலங்காவில் இருந்துச்சு. அதற்கு பின்னாலே எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் தான் இவர் பக்கத்திலேயே ராஜபக்சே பக்கத்திலேயே இருந்தவர் தேர்தலிலே குதித்தார். ஒவ்வொரு கட்சியாக ஆதரித்து கட்சியே இல்லாத ஒரு நபர் அனைத்து கட்சியினுடைய பிரமுகராக வந்திருக்கிறார். ஆக ஒரு புதிய மாற்றத்தின் விடிவெள்ளி இது. இரண்டாவதாக இந்த தேர்தலிலே இவர் வெற்றி பெற்றது தமிழ் ஓட்டர்கள் மட்டுமல்ல, சிங்கள ஓட்டர்களுடைய மெஜாரிட்டி ஓட்டர்களும் இவருக்கு ஓட்டு போட்டிருக்கிறார். எனவே இவர் வந்திருக்கிறார். எனவே தமிழ் மைனாரிட்டி, முஸ்லீம் மைனாரிட்டி, சிங்களர்கள் மெஜாரிட்டி இந்த ஏகோபித்த ஆதரவோடு வந்திருக்கிற காரணத்தினாலே நாம் ஏற்கனவே தடங்கலாக இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பார் என்கின்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி அதில் இல்லாமல் போனாலே தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இல்லாவிட்டால் உடனேயே நமக்கு இருக்கிற அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு இலங்கையினுடைய அதிபராக இவர் தான் இருக்க போகிறார். முன்னதாகவே நாம் ஒரு முன்முடிவிற்கு வந்து அவரை நாம் விமர்சிக்க வேண்டாம், பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அது இந்திய இலங்கை உறவுகளுக்குள் பெரிய அளவிலான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தடையாக போய்விடும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறீர்கள். அவருடைய நடவடிக்கைகள் என்னவாக இருக்கின்றன அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறீர்கள். நன்றி. நம்மோடு பேராசிரியர் ஜவாஹிருல்லா ராமநாதபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் இணைந்திருக்கின்றார். அவருக்கும் நாம் வணக்கம் தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். திரு ஜவாஹிருல்லா, உங்களையும் கூட வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு. நான் இங்கே அரங்கில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினருடைய கருத்துக்களை கேட்டுவிட்டு உங்களிடம் வருகிறேன். சொல்லுங்க திரு திருச்சி வெளிச்சாமி, அடிப்படையில் உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கிறது சுருக்கமாக? இந்த தேர்தல் முடிவின் அடிப்படையில் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு முழுமையான ஒரு சாதகமான ஒரு நிலைமை வந்துவிடும் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அரசியலில் நாளை என்ன நடக்கும் என்று யாராலும் கணிக்க முடியாது. நேற்று வரை திக்கு தெரியாத ஒரு காட்டுக்குள் இருட்டுக்குள் இருந்து எந்த திசை தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த தமிழர்களுக்கு ஒரு சின்ன ஒளிக்கீற்று தெரிய இருக்கிறது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. இதிலிருந்து அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி அவர்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பதற்கு அதற்கு முன்னதாக நான் அவர்களுக்கு, இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையான வணக்கத்தை செலுத்த விரும்புகிறேன். காரணம், இங்கே இருக்கிற தமிழனுக்கும் அங்கே இருக்கிற தமிழனுக்கும் அடிப்படையில் இருக்கிற ஒரு பெரிய வேறுபாடு. இங்கே தேர்தல் வருகிறது, ஒரே ஒரு சோடா பாட்டில் வீசினால் போதும், அந்த பூத்துக்கு ஓட்டு போடுவதற்கே எவனும் வரமாட்டான். ஆனால் இவ்வளவு பெரிய வெறியாட்டத்திற்கு பின்னால், இத்தனை ஆயிரம் பேர், லட்சக்கணக்கான பேர் செத்ததற்கு பின்னால், ஒவ்வொரு நாளும் தங்களுடைய உயிரோடு விளையாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட தனக்கு கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்பையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் என்கிற துடிப்போடு, அந்த நெஞ்சுரத்தோடு, அந்த மன துணிவோடு இந்த தேர்தலில் பங்கேற்று தமிழர்கள் அனைவரும் ஏறத்தாழ ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை இந்த ஊருக்கும் உலகத்திற்கும் காட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்களை நான் பாராட்ட வேண்டும். அவருக்கு கிடைத்த மிக குறைந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அவர்கள் தமிழர்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள். அங்கே ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை நடத்திய ராஜபக்சேவிற்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள அடுத்தடுத்த சுற்றுக்களை இன்னும் விரிவாக விவாதிக்கலாம் நினைக்கிறேன். ஜவாஹர் இல்லாமல் இருக்கிறார். நிச்சயமாக உங்களுடைய தொடக்க கருத்துக்களை நாம் அப்படி எடுத்துக்கலாம். சுருக்கமாக உங்களுடைய தொடக்க கருத்துக்கள். என்னுடைய கருத்து எளிமையானது. அதாவது இந்த தடவை இவர் வெற்றி பெற்றிருக்கின்றார், அதனால் ஒரு பெரிய பாசிட்டிவ் சேஞ்சு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கல. இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய கருத்து என்னென்னா, இந்த இலங்கை தமிழ் வாழ் மக்கள் இந்த எலெக்ஷனை கூட நான் புறக்கணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கருத்தை கூட முன்பு சொல்லியிருக்கிறேன். ஆனால் அது நடக்கலை. அதற்கு மாறாக அவர்கள் ஓட்டு போட்டார்கள். இப்பொழுது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சிறிசேனா இன்னும் பெரிய தமிழர்கள் வாழ்விலே ஒரு பெரிய வளத்தை கொண்டு வந்து விடுவார் அப்படிங்கிற மாதிரி நினைக்கல. அதே நேரத்தில் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இந்த மாறுதல் காரணமாக திரு சேகர் சொன்னது போல் ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச், அதாவது நம்முடைய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மாறுதல் ஏற்படும். சார்க் நாடுகளிடையே ஒரு மாறுதல் ஏற்படும். அந்த மக்களுக்கு நல்லது செய்வதற்கு இந்தியா முயன்று கொண்டிருக்கின்றது. அந்த முயற்சிக்கு வெற்றி கட்டும் வகையினிலே இந்த மாற்றம் என்பது
ஒரு உறுதுணையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இதுதான் என்னுடைய முதல் அடிப்படையிலான கருத்துக்களாக இருக்கிறது. திரு ஜவஹர்லால் அவருடைய அடிப்படையிலான கருத்துக்களையும் கேட்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இன்னும் இந்த தளத்தில் பல்வேறு விவாதங்களை நாம் நகர்த்த இருக்கின்றோம். இந்த தேர்தலுக்கு பின்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இவர்களை ஆதரித்ததற்கு, மைத்ரிபால சிறிசேனாவை ஆதரித்ததற்கு இந்திய அரசும் ஒரு காரணமா, மேற்குலக நாடுகள் காரணமாக இருந்தது என்ற விவாதத்தை நாம் நேற்றே இங்கே நிகழ்த்தினோம். அமெரிக்காவினுடைய பங்கு இதில் என்னவாக இருக்கிறது, சீனாவினுடைய பங்கு என்னவாக இருக்கிறது, அரசியல் ரீதியாக இவர்களுடைய பங்களிப்பு இந்த தேர்தல்களில் இருந்தனவா, எதிரொலித்ததா என்ற தளத்தில் நாம் விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.